முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1 முதல் 15. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராடப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவளானாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன் மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, திருவசனங்கள் 3 தொடக்கம் 12 ஆக. அக்காலத்தில் பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை இக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவரான்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால்
அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கிக் கொள்ளுகின்றனர். இதை ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே கணவன் மனைவியினுடைய உறவு ஆழமான உறவு, ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட உறவு. அந்த உறவு பிரிப்பதற்காக வல்ல, ஒன்றிணைந்து வாழ்வதற்காக என்ற ஆழமான உண்மையை ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். நாங்கள் தொடக்க நூலிலே வாசிக்க கேட்கின்றோம், கடவுள் ஆணை படைத்ததன் பிற்பாடு அவனுக்கு ஒத்த துணையாக ஒன்று இல்லை என்பதை உணர்ந்தவராக அவனுக்குரிய ஒத்த துணையாக பெண்ணை ஏற்படுத்தினார் என்றும், பெண்ணை ஏற்படுத்தி அவனிடம் கொடுத்த பொழுது அவன் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் நாங்கள் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். ஆக இந்த ஆண் பெண் உறவு என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. ஆகவே அவர்கள் பிரிந்து வாழ்வதற்காக வல்ல, ஒருமித்து வாழ்வதற்காக இறைவன் அவர்களை படைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாழும் சமூகத்திலே இந்த உறவு வாழ்க்கை பலவிதமாக கொச்சைப்படுத்தப்படுவதை காண்கின்றோம். இறைவனுடைய உறவு வாழ்வு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு. இது ஒரு ஆழமான உறவு. ஆகவே இந்த உறவிலே இணைக்கப்படுகின்றவர்கள் பிரிப்பதற்காக அல்லது பிரிவதற்காக இணைக்கப்படுவதும் இல்லை. இன்று பலவிதமான விவாகரத்துக்களை கூறி பலரும் முறைப்பாடு செய்வதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த உறவு மதிக்கப்பட வேண்டும். இந்த உறவினுடைய புனிதத்தன்மை பேணப்பட வேண்டும். மற்றது இறைவன் ஏற்படுத்திய இந்த உறவானது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு என்பதையும் திரு அவை ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஆகவே இந்த உறவிலே இருந்து பிரிந்து வேறு வகையான சிற்றின்பங்களுக்காக இந்த உறவை கொச்சைப்படுத்துவது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்பதையும் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு ஆழமாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய குடும்ப உறவு, விசேஷமாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற உறவு வாழ்க்கையின் புனிதத்துவம் வளர நாம் மன்றாடுவோம். சிறப்பாக எங்கள் குடும்பங்களிலும் இந்த உறவு வாழ்வு புனிதம் பேணப்பட அவருடைய ஆசியை வேண்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் நீர் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகை பலகி பெருக நீர் அவர்களுக்கு அன்பான கட்டளையிட்டீரே. உம்முடைய இந்த முதல் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை கொச்சைப்படுத்துகின்ற அனைத்து செயல்பாடுகளும் சிந்தனைகளிலும் இருந்து நாங்கள் விடுபடவும், இதன் புனிதத்தன்மையில் நாங்கள் மென்மையிலும் வளரவும் எங்களை பலப்படுத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.